72 கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வரும்போது பாராளுமன்றத்துக்கு எம்ஜிஆர் குதிச்சார. விஜய் 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தல் நிக்கல? காங்கிரஸ் மேலிடம் ஹைகமாண்ட் சீரியஸ்லி திங்கிங் அபவுட் ஹேவிங் an alliance with or talks with விஜய். ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 4 முனை போட்டியில கூட 26% மினிமம் வாங்கணும். எந்த கூட்டணி ஜெயிக்க போதோ அதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு 5% 7% மக்கள் தமிழகத்துல இருக்காங்க சார். 2014 டிஎம்கே தோக்கடிச்சு ஜெயலலிதாம்பாங்க. இல்ல பொன்னார். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, பொன்னார் ஒரு ராஜதந்திரிங்கிற அடிப்படை தகவல் பிஜேபி காரங்களுக்கே தெரியாது. அவங்க இந்த எலெக்ஷன்ல விஜய் அட்டாக் பண்ண போறது இல்ல, அவ்வளவா ஒருத்தரை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. சீமான் தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் வியாழக்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டில் விஜய் பேசியவற்றை அலசுவது அவசியமாகிறது. அது குறித்து விவாதிக்க ஹைதராபாத்திலிருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். அதாவது விஜய் தன்னுடைய உரையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார். எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு கூறியிருக்கிறார். 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. உண்மையிலேயே களநிலை அப்படித்தான் இருக்கா? ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு நிபுணரா நீங்க தான் அதை உறுதி செய்ய முடியும். சார் கண்டிப்பா கிடையாது சார். அதாவது நம்ம மீண்டும் மீண்டும் கூறக்கூடியது என்னன்னா, நான் இது சர்வே விட்டுருங்க. ஒரு சர்வே நம்ம ஏப்ரல் மாதம் எடுத்து நம்ம மே மாசம் ரிலீஸ் பண்ணோம். அதுல ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷனா காமிச்சோம். அது மாதிரிதான் வந்தது. அதே மாதிரி விஜய் யார் யாருக்கு இடையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் 1% வித்தியாசம் தான் இருந்தது 2 பேருக்குமே. அதே மாதிரி சீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சீட் வித்தியாசம் தான் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஒரு 8 to 10% வாங்கும். அந்த மாதிரிதான் ஏப்ரல் மாசத்துல அந்த சர்வேக்கு ஆன தேவை என்ன? பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வந்தது. கூட்டணி வந்தவுடன் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு. அதுக்கப்புறம் நான் எந்த விதமான கருத்து கணிப்பும் எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் நான் பல இடங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டுல நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கேன். சவுத்து, அப்புறம் டெல்டா, வட மாவட்டங்கள், இங்கெல்லாம் நான் டிராவல் பண்ணிருக்கேன். கொங்கு பக்கம் அவ்வளவா போகல, டச் தான் பண்ணேன். திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் டச் பண்ணேன். அது தவிர பெருசா எங்கேயும் போகல நான். அதே மாதிரி நாமக்கல் போயிருக்கேன், அவ்வளவுதான். தவிர சோசியல் டாக் அப்படிம்பாங்க. இந்த சோசியல் டாக்குங்கிறது அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றதுங்கிறது ஒரு என்னன்னா, போய் இறங்குறோம், ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த இடத்துல சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட, பூக்காரிங்க கிட்ட கேட்போம், ஆட்டோக்காரங்க கிட்ட பேசுவோம், அங்க இருக்கிற கொஞ்சம் விவசாயிகள் கிட்ட பேசுவோம். இப்ப கொடைக்கானல், திண்டுக்கல் பக்கம் எல்லாம் போறோம்னா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி பல இடங்கள்லயும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், கொங்குல சில மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், இங்கெல்லாம் நம்ம பேசும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கு. அந்த அதிருப்தி மிஸ்டர் ஸ்டாலின் மேல ஒரு பயங்கரமான கோபமா ஒன்னும் வெளிப்படல, ஒரு அதிருப்தி இருக்கு. அதே சமயத்துல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. சீர்காழி கிட்ட நான் ஒரு காரை விட்டு இறங்கி சும்மா வரிசையா அந்த பூக்காரங்க எல்லாம் இருக்காங்க, பூலாம் வித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மென் அண்ட் விமன், ஆண்களை பொம்பளைங்க எல்லாமே இருந்தாங்க. இது நடந்து ஒரு 2 வாரங்கள் தான் இருக்கும். அப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கேட்டேன், விஜய் என்ன இப்படிதான் ஆரம்பிச்சேன் நான் பேச்சே. என்ன விஜயை பத்தி ரொம்ப பேச்சு வந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருப்பாங்க, வருவாங்க, போடுவாங்க கொஞ்சம். நீங்க திமுக அதிமுகவா என்ன இது அப்படின்னா, போன எலெக்ஷன்ல யாருக்கு போட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தரா பதில் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இல்லைங்க நான் திமுக தாங்க போட்டேன் நானு, ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுவும் இங்க டெல்டால எப்போதுமே அவதான் இருப்பாங்க, இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? முடிவு பண்ணலங்க, அம்மா இருந்த வரைக்கும் ரெட்டலுக்கு தான் போடுவோம், போன முறை ஒரு வாட்டி திமுகவுக்கு போட்டோம், இந்த முறை விஜய்க்கு போட போறீங்களா? இல்லங்க, விஜய்க்குலாம் நம்ம போட மாட்டோங்க, அந்த சின்ன பசங்க போடுவாங்க, சில பொங்கலாம் சொல்றாங்க போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பேச்சு தான் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். அப்படிங்கிற போது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினா
அதாவது இந்த இடத்துல இன்னொரு இடத்த சொல்ல விரும்புறேன். கொடை ரோடு கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசினேன். ஒருத்தர் கிடையாது, அங்க வந்து ஒரு இவங்கெல்லாம் லேண்ட் எல்லாம் விற்கக்கூடியவர்கள். அதாவது அங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா இந்த சௌச்சௌ கரெக்டா சொல்லணும்னா அது வந்து சௌச்சௌ மார்க்கெட், அதாவது சௌச்சௌ வளரக்கூடிய இடம். அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அதிமுக ஒன்னா இருந்தா நல்லா இருக்குங்க. நீங்க அதிமுக தான் போடுவீங்களா? இல்லங்க, தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஜெயிக்கிற கட்சி அதிமுக, தோக்கிற கட்சி திமுக. இது எவ்வளவு பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை ஜெயிக்கிற கட்சி ஏடிஎம்கேங்கிற ஒரு இமேஜ் டெவலப் ஆயில்ல. இல்ல தமிழகத்துல எப்பொழுதுமே ஜெயிக்கிற கட்சி அதிமுக, தோக்கிற கட்சி திமுக. இது வந்து அவர்கிட்ட கேட்டேன். இது இப்ப 2026 எப்படிங்க? 2026 நான் என்னமோ அதிமுக தான் போட போறேன். எங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க 2 பசங்க வந்து விஜய்க்கு போட போறதா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. இது மாதிரி இந்த மாதிரிதான் பேச்சு வருது. இன்னொரு இடத்துல இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்கிறேன், ஏமா 1000 ரூபாய் வருது இல்லம்மா உங்களுக்கு? 1000 ரூபாய் வருது சார், வருது மாசம். ஆனா 2021 விட இப்ப 25ல 5000 to 8000 ரூபாய் ஜாஸ்தி செலவு பண்றமே சார். மின்சார கட்டணம் அதிகமா இருக்கு, பால் கட்டணம் அதிகமா இருக்கு, அப்படியே வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாமும் பார்க்கணும்ல. வைத்தீஸ்வரன் கோயில் வாசல்ல இதெல்லாம் நான் சோசியல் டாக்ல இருந்து அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எதுவும் சர்வே கிடையாது. ஒரு பிரைவேட் பஸ் வருது, அதுல ஏறத்துக்கு நிறைய பொம்பளைங்க போறாங்க. கேட்கிறேன், நீங்க பிங்க் பஸ் வரும் இல்லைங்க, அதுல ஃப்ரீயா போலாம். அது எப்ப வந்து நாங்க எப்ப வீட்டுக்கு போய் வந்தா போவோங்க, இல்லைன்னா காசு கொடுத்து இந்த பஸ்ல போவோங்க. சோ எப்படி இருக்கு கள நிலவரம்னா, விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் கூறுகிற அளவுக்கு இந்த முறை போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான், டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு அவர் சொல்றது ஒரு பிம்பத்தை தானே அமைப்பதா இருக்கும். அதற்காகத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அது சொல்றதுக்கு நீங்க வந்து நேற்றைக்கு ஒரு காணொலியில் நீங்க சொல்லியிருக்கீங்க, நம்ம முன்னாடி இதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், அதனால சொல்றேன் நான். ரெப்பிட்டிஷன் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2024 என்னுடைய எக்ஸிட் போல்ல 25% கொடுத்தேன் சார் அதிமுக கூட்டணிக்கு. ஏன்னா அதுதான் மக்கள் சொன்னது. மக்கள் கிட்ட இருந்து கேட்டு இருந்து 25% கொடுத்தேன். ஏன் மனசுக்குள்ள நான் நினைச்சது அதிமுக கூட்டணி 20% மேல வராது. ஏன்னா நோ பிஎம் கேண்டிடேட், எடப்பாடியார் பெருசா ஒன்னும் கேம்பெயின்ல இறங்கல, பணம் செலவே பண்ணல, பணம் இறக்கவே இல்லை. இதுதான் உண்மையை சொல்லணும். அதாவது அஜெண்டா ஒண்ணுமே கிடையாது, நரேட்டிவ் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட எலெக்ஷன்ல 23-24% வாங்கினோன்னு, அப்படி அந்த ஒரு எலெக்ஷன்ல 23-24% வாங்குறாங்க அப்படின்னா அதுல அதிமுகவுக்கு ஸ்டேக்கே இல்லாத எலெக்ஷன். திமுகவுக்கு ஸ்டேக் இருக்கு, ஏன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்டேக் இருக்கு, என்ன அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்துட்டேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய எலெக்ஷன். அதே சமயத்துல மோடிஜி வந்து பிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன்ல வாங்குறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சார். அதை வந்து கடந்து போக முடியாது. அது கடந்து லோக்சபா தேர்தல்ல 24% தான் எப்போதுமே ஏடிஎம்கே சட்டப்பேரவை தேர்தல்ல கூடவே ஸ்கோர் பண்ணும் சார். இதை வந்து நான் வந்து சிவகங்கையில என் கண்ணுக்கு எழுத்தாப்புல நான் பார்த்தேன் சார். நான் அவர் எந்த சமூகம் கூட சொல்றேன். ஓகே, ஒரு அந்த ஏரியால அவ்வளவு நாடார் கிடையாது, ஆனா அந்த கிராமம் நாடார் கிராமம். அந்த கிராமத்துல பெரும்பாலானோர் என்கிட்ட சொன்னது மோடி. அந்த போட்டோ கூட இருக்கு, வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. அவர் வந்து தோல்ல கை போட்டுட்டு என்னோட பேசுவார். அவர் சிங்கப்பூருக்கு எல்லாம் போயிட்டு வந்து வயசானவர். ஏதாவது போடுவோம், மோடி தாங்க போடுறாங்க, தாமரை தாங்க போடுவேன். எதுக்குங்க? இல்லங்க, அவரை பத்தி தப்பா இங்க பேசுறாங்க. ஆனா நான் மலேசியா போயிருந்தேங்க, நான் என்ன சொந்தக்காரங்க அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. என்ன அங்க போனா மோடி இப்படி கொண்டாடுறாங்க சார். மலேசியா போனீங்களா நீங்க? மலேசியா அங்க என்ன சொன்னாங்க? மோடி 10வது மாசம் போனேன். அப்போ அங்க இந்த தமிழ்நாடுல என்னிட்ட கேட்டாங்க, ஐயா நான் வயசாயிருச்சு, நான் அரசியல்ல ரொம்ப ஈடுபடுறது இல்ல, ஆனா இந்தியாவை பொறுத்தவரையிலும் மோடி ஓகே, ஆனா அந்த திமுக காரதான் மோடி கெட்டவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் மனசுல அவருடைய செயல்கள், அவருடைய நல திட்டங்களை பயன்படுத்துறாங்கல்ல, மக்கள்கிட்ட மோடியை பத்தி தப்பா சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவருடைய நேம கெடுக்கிறாங்க. வேற அவரு இந்தியா முழுவதும் ஆண்டாருன்னா நம்ம தமிழ்நாடும் ஓகே. தாமரைக்கு தான் போட போறேன். அப்ப 2026 எப்படிங்க? அப்ப ரெட்டேலை போடுவாங்க. மோடி பிரதம வரணும்னா தாமரை, இங்க தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஆட்சி வரணும்னா ரெட்டேலை. ஓகே, வேற சின்னங்கள் போட மாட்டீங்க? போட மாட்டேன். இதெல்லாம் ரெக்கார்டட் கான்வர்சேஷன்ஸ் கிட்ட இருக்கு.
ஆனா நீங்க எந்த ஊர்னா? அதேதான். ஓகே, அகமுடையாருங்களா நீங்க? ஓகே, நீங்க வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் இருக்கீங்க? ரெட்டலை தானா? ஓகே, எதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறீங்க? ரெட்டலைக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? ஓகே, உங்க கிராமத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை கிடையாது. ஓகே, ஓகேங்க. எதுக்குன்னா நீங்க வந்து இப்ப 2019 21 கம்பேர் பண்ணுங்களேன். 19ல 20% தான் சார் வேணாங்க அதிமுக. ஆமா. அதே 2021ல வந்து 34% வேணாங்க சார் அதிமுக. சோ இது வந்து தப்பான விஷயம். விஜய் வந்து பேசிட்டு போறாருன்னா அது வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து கிளியர் கட்டா சொல்லணும் மக்கள் கிட்ட. இந்த எலெக்ஷன் டிசம்பர் மாசம் தான் சார். அதே சமயத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இத வந்து அதாவது 2019 ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த பிறகு அதிமுகவை சொல்றேன், அதாவது மாபெரும் வெற்றி பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 2024 விட 2019 அதிகம். அப்படி இருந்தும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நம்பர் 1. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. மாபெரும் கூட்டணி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இது எல்லாம் தாண்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 3% 4% தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசம்பிளி எலெக்ஷன் வேற கேம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற கேம். நம்பர் 1. நம்பர் 2, தமிழகத்துக்கு மட்டுமே உகந்ததான ஒரு விஷயம். இதுதான் எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். ஜெயிக்கிற கூட்டணிக்கு நான் ஓட்டு போடணும், இல்ல எந்த கூட்டணி ஜெயிக்க போதோ அதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு 5% 7% மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க சார். அதுக்காகத்தான் இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. நான் ரெடி, நீங்க ரெடியா? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், பிகே, இது எல்லாமே அந்த 5 to 7%. அந்த 5 to 7% யாரை கரெக்ட் பண்றாங்களோ அங்கத்தான் வெற்றி தோல்வி இருக்கு. அதாவது நீங்க சொல்றது ஜெயிக்கிற கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ரொம்ப கிளவரா நீங்க வந்து கட்டமைக்க. ஆமா, ஆமா. அப்படி இருந்தா வெற்றிக்கு வழிவகுக்கும். அது நீ கட்டமைக்கல. 2016ல, ஆமா, 2016ல ஆல்மோஸ்ட் கருணாநிதி வந்து பில்டப் பண்ணிட்டாரு. அதனாலதான் 87 கிட்ட வந்தாரு. 2016ல ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாரு, கிட்ட வந்து தோத்து போனாரு. அவர் எப்படி பிம்பத்தை கிரியேட் பண்ணா, எங்க கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு, ஜெயலலிதா கிட்ட கூட்டணியே இல்ல. அது ஒண்ணுதான் அவரது. ஓகே. இதுல தமிழகத்துல வந்து இன்னொன்னு, தமிழகத்துல நீங்களே சொல்லுவீங்க, உங்களுடைய காணொலியில ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசனே சொல்லியிருக்காரு, தமிழகத்துல ஜெயிக்கிறது கட்சிகள் இல்ல கூட்டணிகள். தமிழ்நாட்டுல கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன. அது 2016ல மட்டும்தான் அது வந்து அதுக்கு எக்ஸெப்ஷன். அந்த தேர்தலையே அவர் அதே தான் சொல்லிட்டு இருந்தார், கூட்டணி கிடையாது அவங்க கிட்ட, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணாய் ராய்க்கே ஸ்டாலின் இன்டர்வியூ கொடுப்பாரு. ஆனா 2016ல அது ஒரு விதிவிலக்கான எலெக்ஷன். ஜெயலலிதா கூட்டணி இல்லாமலே ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பின்னால இருந்தது. திமுகவை கூட்டணி அமைக்க விடாமல் செய்து விட்டு தான் கூட்டணி அமைக்காம இருந்தாங்க ஜெயலலிதா. நீங்க உங்க எதிரிய கூட்டணி அமைக்க விடாமல் செஞ்சுட்டால் நீங்க கூட்டணியை அமைக்க தேவை. ஆனா எதிரி வலுவான கூட்டணியோட இருக்கிறப்ப நீங்க கூட்டணி அமைச்சுதான். எக்ஸாக்ட்லி. இதுல நீங்க ஒரு ஸ்டெப் சார், நீங்க 100 கிட்ட பிரைவேட் கான்வர்சேஷன்ல போன்ல நம்ம 2 பேரும் பேசும்போது சொல்லிருக்கீங்க, இது ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது பொன்னாரோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல. உண்மை. இது 2014ல நடந்தது. பொன்னார் வந்து அந்த டயத்துல என்டிஏவுக்குள்ள வைகோவை கொண்டு வந்தார், ராம்தாஸை கொண்டு வந்தார், விஜயகாந்தை கொண்டு வந்தார். அதாவது லீடர்ஸ் அத்தனை பேர் என்டிஏவுக்குள்ள வந்தாங்க. அதனால டிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு லீடர்ஸே கிடையாது, கட்சிகளே இல்லை. அதனாலேயே டிஎம்கே வந்து வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் 2014 தேர்தல்ல அத்தனை தொகுதிகளிலும் தோற்றது. ஆக்சுவலா பல பேருடைய இம்ப்ரெஷன் என்னன்னா 2014ல டிஎம்கே தோக்கடிச்சு ஜெயலலிதாம்பாங்க. இல்ல, பொன்னார். ஏன்னா இவங்க வந்து என்டிஏவுக்குள்ள, இப்ப நான் சொன்ன இந்த தலைவர்கள் 3 பேர், வைகோ, ராம்தாஸ், விஜயகாந்த் வரல அப்படின்னா, என்டிஏவுக்குள்ள வரலைன்னா அவங்க அநேகமா டிஎம்கேயோட போயிருக்கலாம். டிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்க விடாமல் ஆக்கினார் பொன்னாரு.
சோ அந்த அளவுக்கு அதுல இன்னொன்னு இருக்கு. அந்த தேர்தல்ல என்டிஏவுக்கு 2 சீட்டு தான் கிடைச்சது. ஆனா டிஎம்கே 1 சீட்டு கூட ஜெயிக்கல. கரெக்ட். அப்படின்னா பொன்னார் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, பொன்னார் ஒரு ராஜதந்திரிங்கிற அடிப்படை தகவல் பிஜேபி காரங்களுக்கே தெரியாது. அதாவது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் எவ்வளவு மிசரபிளா லூஸ் ஆகுது பாருங்க. புரியுது. அதுதான். இன்னொன்னு ஜேவிசி, இப்போ விஜய் வந்து அந்த 2வது மாநில மாநாட்டுல பேசுறப்போ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுற. 67ல அண்ணா, 77ல எம்ஜிஆர், அதே போல 2026ல மீண்டும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற. 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. அதாவது 2026ல, அதாவது எப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு 67ல அண்ணாதுரை ஜெயிச்சது போல, கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77ல ஜெயிச்சது மாதிரி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நான் வந்து ஜெயிச்சு முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொல்ல வரேன். அதுல எந்த விதமான எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கு? ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாதுரை 1952 எலெக்ஷன்லயும் 52 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, 57 எலெக்ஷன்ல சுயேட்சையா நின்னாங்க, 62ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. கலைஞர் கருணாநிதி 57 ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் 67 தனிப்பட்ட முறையில மெஜாரிட்டி பெறல. ஆமா, அதே மாதிரி 72ல கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வரும்போது பாராளுமன்றத்துக்கு எம்ஜிஆர் குதிச்சாரு, மாயாதேவன் ஒரு கேண்டிடேட் நிக்க ஜெயிச்சாரு, மாயாதேவர். ஆமா, மாயாதேவர். ஆனா விஜய் 2024ல கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தல நிக்கல? அந்த திண்டுக்கல்ல திமுகவும் தோக்குறாங்க, காங்கிரஸும் தோக்குறாங்க, சொல்றது காமராஜ் காங்கிரஸும் தோக்குறாங்க, எல்லாரும் தோக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வருது எம்ஜிஆர் மேல. அதனாலதான் அனைத்து தலைவர்களும் வருவாங்க. சார் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்கன்னா சார், இன்னைக்கும் நான் சொல்றேன் சார், விஜய் விஜய் விஜய்ங்கிற சத்தம் கேக்குது சார். அந்த சத்தம்லாம் ஓட்டா மாறுமான்னு எனக்கு தெரியாது. சத்தம் கேக்குது. அந்த சோசியல் சப்போர்ட்டுங்கிறது இருக்கு, 18% 20% வரும். ஆனா அது ஓட்டாலாம் மாறும்போது அது வந்து கரைஞ்சு போகும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நான் தேடி பார்த்தேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தேடி பார்த்தேன், விஜய் கிட்ட எவ்வளவு முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் ஆர் கண்டெஸ்ட் பண்ணவங்க போய் சேர்ந்திருக்காங்கன்னு கேட்டேன். ராஜலட்சுமி ஃப்ரம் மயிலாப்பூர், அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் ஃப்ரம் பல்லாவரம், அவர் வந்து 1000 வாக்குகள் கூட வாங்கல 2021ல பல்லாவரத்துல இருந்து. அப்புறம் டேனியல் செல்வம் நினைக்கிறேன் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம் திமுகல இருந்து. 3 பேர் தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு வின்னிங் பார்ட்டி அப்படின்னா இத்தனை நேரம் எவ்வளவு முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போயிருக்கணும்ல. ஏன்னா களத்துல நம்ம பாக்குறது சின்ன பசங்க எல்லாம் கத்துறாங்க, மகளிர் சொல்றாங்க. இதை தாண்டி ஆண்கள் கிட்ட பேசும்போது நமக்கெல்லாம் கிடையாதுங்க விஜய், இதேதான் சொல்றாங்க, நமக்கெல்லாம் கிடையாதுங்க விஜய். 35 வயசுக்கு மேல போன ஆம்பளைங்க விஜய் பக்கம் போறதுக்கு தயாரா இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் பல முன்னாள் பிரமுகர்கள் சார் அதிமுகலே எவ்வளவு பேர் அதிருப்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, திமுகலே எவ்வளவு பேர் அதிருப்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எடுத்துக்கங்க சார், ஏன் சார் ஒரு கேண்டிடேட் கூட போக மாட்டேன்றாங்க சார். நேத்தி கூட நான் நினைச்சேன், ஆக்சுவலா நேத்திக்கு அவரோட ஸ்பீச் நான் வந்து லைவ்ல கேட்டு, ஏன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ நான் கேட்க ஆரம்பிச்சும் போதே மோடிஜி நீட்டு அது இதெல்லாம் பேசுறாரு. சரி, ஆன்டி டிஎம்கே எடுத்துட்டாரு, ஆன்டி மோடிஜி எடுத்துட்டாருன்னு தெரியுது, அதான் அவரோட அஜெண்டா. அடுத்தது பாக்குறேன் அவர் எங்க வந்து, அதாவது நான் மதுரை மேற்கில் விஜய் அப்படின்னாரு. நான் உடனே ட்விட்டர் எடுத்துட்டு போட போகலாம்னு நினைச்சேன். அடா பாவி, விஜய் இஸ் கோயிங் டு கேம் சேஞ்சர் அப்படின்னு. அடுத்த வார்த்தை மதுரை கிழக்கு விஜய், மதுரை மத்தி விஜய். அடா பாவி, ஊத்திக்கிச்சுப்பா உங்களுடைய மாநாடு இன்னைக்கு. ஏன்னா விஜயே தன் வாயால என்கிட்ட கேண்டிடேட் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இது எவ்வளவு பெரிய தவறு. நானே எல்லா இடத்துலயும் கேண்டிடேட்டா இருக்கேன். நீ சார் எம்எல்ஏ எதுக்கு சார் இருக்காங்க? சி இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம், சி
மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா மோடிஜியும் கேண்டிடேட்டை பார்த்தாருல்ல. ஏன் மோடிஜி கேண்டிடேட் மாத்துறாரு? குஜராத்ல ஏன் கேண்டிடேட் மாத்தினாரு? யூபியில ஏன் கேண்டிடேட் மாத்துறாரு? இந்த முறை கூட 2024 கூட யூபியில கேண்டிடேட் மாத்திருந்தாரு, நிறைய இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் மாத்துறாங்க? விஜய் கிட்ட இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் கூட கிடையாது சார் அவர்கிட்ட. ஆக்சுவலா கேண்டிடேட் இல்ல போதுமான அளவுக்கு தொண்டர்களாவது இருக்காங்களா? ஏன்னா திடீர்னு இன்னொரு கட்சி தொண்டர்களுக்கு அவர் வலை வீசுறாரு, அதிமுக தொண்டர்களுக்கு வலை வீசி இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. ஆமா சார், அவருக்கு ஆதரவாளர்கள், அதாவது அவருக்கு விசிறிகள் இருக்காங்க, ஃபேன். நேத்திக்கு நான் வந்து ஒரு தமிழக தொலைக்காட்சி ஊடகத்துல விஜயனுடைய மாநாடும் போது நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த நான் வந்து மாநாடு ஆரம்பிச்ச உடனே நான் வந்து வெளில போறேன். ஸோ என்னுடைய பேச்சை நான் முடிச்சிட்டேன். அப்ப ரேம்ப்ல விஜய் நடந்துட்டு போயிட்டு இருக்காரு உள்ள. அப்ப நிறைய பேர் மாநாடு விட்டு வெளில வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆங்கர் இமீடியட்டா ரிப்போர்ட்டர் கிட்ட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியாது, ஒரு நிமிஷம் இருக்க கேட்டு நான் மொத்தமா சொல்லிடுறேன். ஆங்கர் சொல்றாரு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் கிட்ட, ஏன்பா அவங்க உள்ள வராங்களா வெளில போறாங்களா, எனக்கு வெளில போற மாதிரி தெரியுது, போய் கேளுங்க, இது லைவ்ல நடக்குது. போய் ஒரு மைக்க போய் நீட்டுறாரு. உடனே சொல்றாங்க விஜய பாத்துட்டோங்க, அது போதுங்க அப்படின்னு நிறைய பேரு வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேச்சை கூட கேட்பதற்கு பலரும் தயாராக இல்லை. நேத்தி அதுக்கான பொறுமை கூட இல்ல, பொறுமை கிடையாது. இவங்க பொறுமையா போய் இவங்கெல்லாம் விஜய்ன்றாங்களே, இவங்க போய் பொறுமையா போய் பூத்துல போய் ஓட்டு போடுற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குமா, தெரியுமா? ஓகே, மகளிர் வாக்குகள் இருக்கு, அதுல டவுட் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ இவர் வந்து ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கு வலை வீசி இருக்காருல்ல, அது எப்படிங்க? ஏடிஎம்கே கேடர்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கேல ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டிமைஸ் எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டும் அதிமுக தொண்டர்கள் மலை போல அப்படியே தான் இருக்கா. அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைறது கூட கிடையாது. அவங்க வந்து ரெட்டையில எங்க இருக்கோ அதுதான். அதாவது ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி ரெட்டையில இருக்குமிடம் அந்த தொண்டர்களுக்கு அதிமுக. அப்படிங்கிறப்போ என்ன அடிப்படையில ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு இவர் வலை வீசுகிறார் சார்? அவருடைய ஸ்ட்ராட்டஜி இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு டெஸ்பரேஷன்ல பண்றாரா? ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கூவி பார்த்த ஆட்சியில் பங்குன்னு ஒரு கட்சி கூட வரல. திரும்ப 2வது மாநாட்டிலே அதே விஷயத்த சொல்லுகிறார். இப்போ ஒரு கட்சியும் வராத நிலையில அவருக்கே ஒரு பயமா இன்னொரு கட்சி தொண்டர்களுக்கு இப்ப வலை வீச வேண்டி இருக்கா? தமிழகத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கே கூட்டணி தேவைப்பட்டது. 2016 ஒரு முறை தான் அவர் கூட்டணி இல்லாம, அதுக்கும் காரணம் நீங்க சொல்லிட்டீங்க, ஏன் அவங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. தமிழகத்துல இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், திமுகவினுடைய பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இன்னைக்கு ஸ்டாலினோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அந்த கூட்டணி அமைக்கிறது மட்டும் இல்ல, அந்த கூட்டணில இருந்து ஒரு மண்ணை கூட எடுக்க முடியல. செங்கலை விடுங்க, ஒரு மண்ணை கூட எடுக்க முடியல. ஓகே, இவர் முதல்ல என்ன சொன்னாரு? இவர் வந்து கிளியர் கட்டா விஜய் வந்து ஆட்சியில பங்கு, நேற்றைக்கு மீண்டும் ஆட்சியில் பங்கு. அந்த ஆட்சியில பங்குன்னு மட்டும் சொல்லாம ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணோம்னா, மோடிஜி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிக்கிறாரு, டிஎம்கே ஸ்டாலின் ஃபேமிலி அடிக்கிறாரு, ஏடிஎம்கேவி தொட்டுட்டாரு, அவரோட கேடர்ஸையும் இங்க வாங்கங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா கச்சத்தீவை எடுக்கிறாரு. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சி, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு வந்து இந்த வாரிசு அரசியல் முழுசுமையா இந்தியாவிலேயே வாரிசு அரசியல் ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ் கட்சி. இந்திரா காந்திக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அப்புறம் சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா வட்ரா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவர்களை பற்றி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம, ஒரு அட்டாக் கூட பண்ணாம, நீங்க வந்து ஒரு 2 மாநாடு நடத்திருக்கீங்க, கொள்கைகள்லாம்
மீட்டிங்ல பேசிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற போது ஒரு சின்ன பையனுக்கு கூட புரிதல் வரும். காங்கிரஸுக்காக கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நீங்க காங்கிரஸ்க்காக கதவை திறந்து வச்சிருக்காருங்கிறீங்க. நான் ஒருபடி மேல போய் காங்கிரஸுடைய ப்ராக்சி தான் விஜய்னு நான் சொல்றேன். இருக்கலாம். நான் என்னுடைய காணொளியில சொல்லியிருக்கேன், காங்கிரஸுடைய முகமூடி விஜய். எஸ், காங்கிரஸுடைய முகமூடி எப்படி ஆர்எஸ்எஸ் அவர் சொல்லுற கச்சத்தீவை நீங்க திரும்ப வாங்கி கொடுத்துருங்க மோடி சார் அப்படிங்கிறாரு. சரி, அவர் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொடுத்தது யாரு? கொடுத்தவங்களை பற்றின விமர்சனம் எதுவுமே இல்லையா? அது ஏன் இல்ல? இல்ல அப்புறம் இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல, அதே போல ஆர்எஸ்எஸ் அடிமை பிஜேபி அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு சொல்லி இருக்கிறார். அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. பல பேர் இவரை கிறிஸ்டியன் மிஷனரியோட அடிமைன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார், கிறிஸ்டியன் மிஷனரி சார். நீங்க இன்னைக்கு நேத்திக்கு நீங்க கொடுத்த காணொலியில நான் பாக்குறேன், ஜோசப் ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு அந்த லெட்டர் ஹெட்ல. நீங்க அடையாறுல ஜோசப் விஜய்னு இருக்கு. அங்க மேல நம்ம புள்ளையார் சுழி ஏடுற மாதிரி ஜீசஸ் சேவ்ஸ்னு இருக்கு. நீங்க உங்களுடைய காணொலியில தான் நான் பார்த்து சொல்றேன். ஆப்வியஸ்லி அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிக்கு ஒரு முதல் ப்ராஜெக்ட் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேஷ்ல. அடுத்த ப்ராஜெக்ட் ஜோசப் விஜய். கண்டிப்பாக. அதனால இன்னைக்கு கிறிஸ்டியன் சப்போர்ட் சார், கன்னியாகுமரி தூத்துக்குடியில அவருக்கு சப்போர்ட் எப்படி சார் வந்துட்டு இருக்கு? கோஸ்டல் ரீஜன்ஸ்ல எப்படி சார் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு? நானே உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லிருக்கேன் சார், கோஸ்டல் தமிழ்நாடுன்னு உருவா போகுது எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து அதோட ஓட்டிங் பேட்டர்னே வேறையா இருக்குமோ? டிஃபரண்டா இருக்கும். ஓகே, இன்னைக்கு தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எம்எல்ஏக்களே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயனுடைய இம்பாக்ட் அப்படி இருக்குமோன்னு. ஏனென்றால் இத்தனை நாளா இந்துக்கள் ஒன்றிணைந்து ஓட்டு போட்டது பாரதிய ஜனதா கட்சி, முக்காவாசி இந்துஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஆனா கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய கம்மியான முஸ்லிம்ஸ் தான் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஒற்றுமையா காங்கிரஸ் திமுக அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் 2014 பொன்னாரால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா திமுகவும் தனியா நின்னுது, அதிமுகவும் தனியா நின்னுது. இப்ப கிறிஸ்டியன்ஸ் ஓட்ல ஒரு பிளவு இருந்தா கூட காங்கிரஸால ஜெயிக்க முடியாது. அதாவது டிஎம்கே அலையன்ஸ்ல யாரும் ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்படின்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் பெருமளவு விஜய் நோக்கி போறாங்க. அதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. ஓகே, தூத்துக்குடி கன்னியாகுமரி ஒரு யூகம் ஒண்ணு இருக்கு. நம்ம பொதுவா கேள்விப்படுறோம் ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸ் விஜயோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் உண்டா? ரியல் பாசிபிலிட்டி இருக்கு. சில முக்கியமான நபர்களோட பேசியிருக்கேன், பேர் சொல்ல விரும்பல, சில முக்கியமான நபர்களோட பேசியிருக்கேன். அதாவது காங்கிரஸுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது அனைத்து எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை டெல்லிக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் மேல? திமுக ஆட்சி மேல. அதாவது திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கும் பொழுது திமுகவை விட அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இதுக்கு காரணமும் நான் சொல்றேன், 2011 படுதோல்வி அடையும் பொழுது காங்கிரஸ் வெறும் 5 எம்எல்ஏ தான். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில இருந்து 3 எம்எல்ஏ, 63 தொகுதியில நின்று 5 எம்எல்ஏ. ஆமா, நாயன்மாரா அமிச்சேன், பஞ்ச பாண்டவர்களா வந்திருக்கீங்க அப்படின்னு கலைஞர் கருணாநிதி. அதுல 3 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 1 தல்லியோ ஒசூரோ, இன்னொன்னு காரைக்குடி. 5 தொகுதி தான். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவு மோசமாயிடும். அதனால நம்ம இருக்கிறதுக்கு மோசமாயிடுமேன்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம உங்களுடைய காணொலியிலேயே பல முறையை சொல்லியிருக்கோம், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கேரளா ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க கேரளாலையும் விஜய்க்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. பாண்டிச்சேரியிலையும் கோஸ்டல் தான் பாண்டிச்சேரி, அதை மறந்துடக்கூடாது. அந்த கோஸ்டல் தான் பாண்டிச்சேரி, அங்கேயும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் மேலிடம் ஹைகமாண்ட் seriously thinking about having an alliance with or talks with Vijay. ஆனா எது அவங்க நிறுத்துறதுன்னா 22 MP from DMK.
இதுல நான் இன்னொரு ஸ்டெப் போய் சொல்லிடுறேன். ஒருவேளை பீகார்ல என்டிஏ வெற்றி உறுதியாகப்பட்டால் ராகுல் காந்தி will be seriously considering talks with Vijay. ஓகே, அப்பனா பீகாருடைய அந்த வெற்றி தோல்விங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும். ஒருவேளை அங்க பிரசாந்த் கிஷோரும் ஒரு 7-8% வாங்கிட்டார்னா, 7-8%, 10% கீழே வாங்கிட்டார்னா போதும், 5-10% வாங்கிட்டார்னா, அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னா, ராகுல் காந்தி will start having talks with Vijay. ஏன்னா கேசி வேணுகோபாலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, இந்த கேரளாவை டச் பண்ணி பேசுறீங்க. கேரளால வந்து மம்முட்டி மோகன்லாலுக்கு இணையான பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்கு. கண்டிப்பா விஜயோட அலையன்ஸ் வைக்கிறதன் மூலமாக கேரளால பரப்புரைய விஜய் மேற்கொள்ளலாம், விஜயை முழுமையா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கன்சிக்வெண்டா 2 terms பினராயி விஜயன் இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஆட்சியை கைப்பற்றணும்னா விஜய் ரொம்பவே பயன்படுவார். இப்ப தமிழ்நாட்டுல தோத்து போனா கூட 10 சீட்டை 20 சீட்டை அவங்க தோப்பாங்க. ஆனால் விஜயோட அலையன்ஸ் வைக்கிறது மூலம் கேரளாவை திட்டவட்டமா கைப்பற்றிட முடியும். நான் இன்னொரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் சொல்றேன். பெரிய பெனிஃபிட் இருக்கு. நான் இன்னொரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் சொல்றேன். இது ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா பாயிண்ட் சொல்றேன். ஒரே கல்ல 3 மாங்க அடிக்கலாம், அததான் சொல்லிட்டே இருக்கோம் விஜயும் காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போனாங்கன்னா. ஆனா ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், ஒடிசா, டெல்லி, மகாராஷ்டிரா, இந்த 8 மாநிலங்கள், இந்த 8 மாநிலங்கள என்ன சிறப்பு அப்படின்னா, 3வது முறை ஆட்சியை இழந்த பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்ற யதார்த்த உண்மை. தொடர்ச்சியா 3 தடவை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க, அதோட காலி. இது வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பிரீமியம் ஆர்டிக்கல் ஒருத்தர் எழுதுவார், காங்கிரசினுடைய சப்போர்டர், ஒரு பத்திரிகையாளர். மகாராஷ்டிராவுடைய தோல்விங்கிறத பத்தி ராகுல் காந்திக்கு புரிதல் இல்ல, எங்கெங்கெல்லாம் 3வது வாட்டி தோத்தியோ அதுக்கப்புறம் நீ ஆட்சிக்கே வந்ததில்லையா, என்னத்த பண்ணிருக்க நீ அப்படின்னு புலம்புவார் அவர். இது ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் சார். காங்கிரஸ்காரங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த தடவை காங்கிரஸ் வந்து கேரளால தோத்துன்னா தொடர்ச்சியாக 3வது முறை தோற்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமா, அப்புறம் ஆட்சிக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் எஸ், கேரளால ஆட்சியை பிடிக்கிறது குதிரை கொம்பாயிரும். இதுல ஆந்திர பிரதேசம் சேர்த்துக்கங்க. ஆந்திர பிரதேசம் 3 வாட்டி ஆட்சியை விட்டுட்டாங்க, 2014, 2019, 2024. சோ இந்த மாநிலங்கள் வரிசை ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது பாருங்க. அதே மாதிரி கேரளால பிஜேபியினுடைய வளர்ச்சி இருக்கு, மெதுவா வளர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அங்க தமிழ் ஒரு 15% கிட்ட ஓட்டு வச்சிட்டு இருக்காங்க. அங்க டைனமிக்ஸே மாறும். கரெக்ட். சோ அப்படிங்கிறப்ப இந்த தடவை கேரளால ஜெயிச்சே ஆகணுங்கிறது காங்கிரஸ் கட்டாயம். ஆமா, அட் எனி காஸ்ட் ஜெயிச்சு ஆகணும். எஸ். ஆனா இது ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து திமுக 3வது இடத்துக்கு பல இடங்கள்ல தள்ளப்படும். இதத்தான் கேட்கணும். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் விஜயும் கைகோர்த்தா அப்போ கலை யதார்த்தம் என்னவா இருக்கும்? அதிமுக ஏடிஎம்கே வெர்சஸ் விஜய் கூட்டணின்னு வந்துருமா? எக்ஸாக்ட்லி. பல இடங்கள்ல இவங்க 2 பேரும் தான் போட்டிருக்கோம். சில இடங்கள்ல டெல்டால, சில இடங்கள்ல வந்து டிஎம்கே போட்டியில இருப்பாங்க. சவுத்ல எல்லாம் கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆயிடும். ஏன்னா மைனாரிட்டி சார், காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா கிறிஸ்டியன் இல்லாத முஸ்லீமும் வந்துருவாங்க சார் இந்த பக்கம். சார் நம்ம தமிழ்நாட்டை பத்தி இந்த விஷயம் வந்து மோடியினுடைய ஆதரவாளர்கள், பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் நான் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். ஆனா உண்மை என்னன்னா, ராகுல் காந்தி இஸ் a very popular leader in தமிழ்நாடு. உண்மைதானே, எல்லா சர்வேலயும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர் விஜய் 2019 டயத்துல அந்த எலெக்ஷன் ஒட்டி நடந்த சர்வேலயே இந்தியாவிலேயே மோடி ரொம்ப லீஸ்ட் பாப்புலர்னா தமிழ்நாடு. அதுக்கு அடுத்தது பஞ்சாப்னு இருந்தது, அப்புறம் கேரளா. சோ அதனால வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் பிளஸ் காங்கிரஸ் கேமே டிஃபரெண்டா மாறும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு சார்.
விஜய்க்கு அரசியல் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்த காணொலியில் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் அதையே தான் ரிப்பீட் பண்றேன். மக்கள் ஒரு விஷயம் யோசிப்பாங்கல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி உதயாநிதி ஸ்டாலின் என்கிட்ட ரகசியம் இருக்கு, வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் மாத்தி நீட்ல எடுத்துடலாம், நீட்டை எடுக்கிறதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு. 4.5 வருஷம் ஆச்சு, அந்த ரகசியம் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. இப்ப நீட்டுங்கிறது ஒண்ணு வச்சு மக்கள் have got used to it. திரும்பி அதே நீட்டு தான் எடுக்கிறாரு. எப்படி எடுபடி ஆகும்? எப்படி இதை வந்து மக்கள் கிட்ட போய் சேரும்? சார் எல்லாரையும் நீங்க அட்டாக் பண்றீங்களே தவிர உங்களுடைய அஜெண்டா என்ன சார்? இவருடைய நரேட்டிவ் என்ன? உங்களோட நரேட்டிவ் என்ன? நீங்க என்ன மாதிரி ஆட்சி கொடுக்க போறீங்க? உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கா சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட ஒரு டீம் இருந்தது சார். அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம வந்து 2015 சொல்ற மாற்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட பிரசாந்த் பூஷன் இருந்தாரு, யோகேந்தர் யாதவ் இருந்தாரு, ஓகே, மனிஷ் சிசோடியா, அந்த ஆன்டி கரப்ஷன் க்ரூசேடர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க, அசுதோஷ் ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க, அந்த போயட் இருந்தாரு, சிரஞ்சீவி கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. இவர்கிட்ட ப்ரொடியூசர் சார் விஜயகாந்த் கிட்ட ஆக்டர்லாம் இருந்தாங்க சார், அருண் பாண்டியன் மாதிரிலாம். விஜய் கிட்ட யார் சார் இருக்காங்க? நீங்க சார் அரசியல் இல்ல வந்து நீங்க வந்து டயலாக் சொல்றதுக்கு கூட நல்லா இருக்கலாம், சிங்கம் சிங்கிளா வரும்னு. ஆனா கலைஞர் கருணாநிதியே ஒரு மாவட்டமா செதுக்கி கட்டப்பட்டதுதான் திமுகங்கிற கட்சி. ஜெயலலிதா அம்மையார் சிங்கிளா வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 89 காளிமுத்துவான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆரம்பரப்பனவான்னு சொல்ல மாட்டாங்க, முத்துசாமியாவான்னு சொல்ல மாட்டாங்க. எப்பேற்பட்ட மக்கள்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி எவ்வளவு அவதூறு பேசினவங்க எல்லாரையும் திரும்பி அரவணைச்சுக்கிட்டாங்க, அவங்கள பதவியும் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட காளிமுத்துக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க, அப்பேற்பட்ட காளிமுத்து சபாநாயகர் ஆக்கினாங்க. கரெக்ட். இதை நான் பேசணும்னு பேசல, ஏன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட அமைப்பு, அந்த மாவட்ட அமைப்புக்கு தாண்டி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கட்சி கட்டமைப்பு ரொம்ப தெளிவா, கட்சி கட்டமைப்புல மாவட்டம் பிளேஸ் a very important role சார். எஸ் எஸ். அதாவது அதுக்கு எழுத்தாப்புல நீங்க ஒருலாம் சொல்லலாம், ஆர்கானிக்கா வராங்க சப்போர்ட் விஜய்னு. 1996 எலெக்ஷனுக்கு முன்னாடி வைகோக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க மதுரையில முருகன் மாநாட்டுக்கு சேர்ந்த கூட்டம் வந்து விஜயோட மாநாடோட அதிகமான கூட்டம்னு. அதிகம் 15 எனக்கு 10 லட்சத்துக்கு குறைஞ்சல சார். அந்த விஷுவலி தான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த காட்சியை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். சிரஞ்சீவி கட்சி அமைக்கும் போது, பிரஜாராஜ்யம் கட்சி அமைக்கும் போது திருப்பதியில 10 லட்சத்துக்கு மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் சொல்றாங்க, சில பேர் 19 லட்சம் வரைக்கும் சொல்லுவாங்க. கண்ணு கெட்ட தூரம் இருக்குன்னு தான் அவர் கூட்டம் தான் தெரியும். பிரஜாராஜ்யம் கட்சி அவர் எவ்வளவு சதவீதம் வாங்கினார் தெரியுமா சார்? முதல் எலெக்ஷன்ல அவர் போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்ல 16% வாங்கினார் சிரஞ்சீவி. 15%. ஓகே. இவர் என்டிஆரா? அதே மாதிரி என்டிஆர் இருக்கும்போது அப்போசிஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. கரெக்ட். என்ன சீமானுக்கு வேற ஓட்டுலாம் இவர்கிட்ட போகுது, கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் ஓட்ஸ் போறது, அதே மாதிரி திருமாவளவனுடைய ஓட்டு போகும், திருமாவளவனோட ஓட்டு கொஞ்சம் போகுது. ஓகே ஓகே. அதே சமயத்துல விமன் ஓட்ஸ் போகுது. அப்புறம் இந்த ஆன்டி மோடி ஓட்ஸ்ல கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி போகும். ஆன்டி மோடி ஓட்ல கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகும். அவ்வளவுதான். இதெல்லாம் சரி. இப்ப சப்போர்ட் சார் புதுசா ஒருத்தர் வரானா கிரவுட் மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு சார். கிரவுட் மென்டாலிட்டினா இதை நான் பார்த்திருக்கேன். இந்த கிரவுட் மென்டாலிட்டினா ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதே மாதிரி அதை எல்லாரும் மத்தவங்களும் சொல்லணும். இப்போ ஒரு பையன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, விஜய்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு யுக்தியை கையில எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்க இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் அட்டாக் பண்ண போறது இல்ல, அவ்வளவா ஒருத்தரை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. சீமான் தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். அவர் சொல்றாரு, என்னடா உன் கொள்கைனா தளபதி 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 தளபதி, ஏய் தலைவிதி 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 கேக்குதுடா. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி.
அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத சரா. எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. திமுகவுக்கு வந்து எப்படி ஒரு நகர்த்தணும்லாம் தெரியும் அவங்களுக்கு. சோ அது என்னன்னா விஜய்க்கான சப்போர்ட் இருக்காது. திரும்பி நான் சொல்றேன், விஜய்க்குலாம் ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து 5% 6% இல்ல, நல்லாவே சப்போர்ட் இருக்கு. சிரஞ்சீவி கிட்ட வாங்கினாலும் வாங்கலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஆனா அதுக்கு அவர்கிட்ட கேண்டிடேட் வேணும், கேம்பெயின் வேணும், கொடுக்குங்க. நான் கேக்குறது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? அவர் வந்து இப்பவே முதல்வரா உட்கார்ந்துற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா எம்ஜிஆர் வரிசையில் அதெல்லாம் நடக்குமா தான் கேக்குறேன். ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 4 முனை போட்டியில கூட 26% மினிமம் வாங்கணும். ஒவ்வொரு சீட்லயும் உங்களால ஒரு சீட் 2 சீட்ல வாங்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், அரசியல்வாதி, அவரும் சொன்னாரு, பாருங்க ஜேவிசி, நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியும். கேண்டிடேட் இவர் யாரை போட போறான்னு எங்களுக்கு தெரியாது. கேண்டிடேட்டை போட்ட உடனே வித்ராயல் டே, நாமினேஷன் ஃபைல் பண்றது வித்ராயல் டே வரும். அது முடிஞ்ச உடனே எங்க வேலையை நாங்க கேண்டிடேட் கிட்ட காமிப்போம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நம்ம வாசகர்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்குலாம் அரசியல்னா என்னன்னு தெரியாது, பணத்தை பார்த்திருக்க கூட மாட்டாங்க. நாங்க ஒரு பொட்டியை ஓபன் பண்ணி வீட்டுல காமிச்சோம்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. இதுல இன்னொன்னு, விஜய் தன்னுடைய பேச்சுல ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறாரு, என்ன பிரைம் மினிஸ்டர் சார் அப்படிங்கிறாரு. இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். சேவீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே, அதானிஜி, என்னஜி, இந்த லாங்குவேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த லாங்குவேஜ் வந்து இந்த ஜெனரேஷன் ஜியா, ஜென்சி ஏதோ சொல்லுவாங்க, இந்த சின்ன பசங்க, இந்த சின்ன பசங்க கிட்ட எடுபடி ஆகும், அவ்வளவுதான். இதனால வந்து உங்களுக்கு மகளிர் வாக்குகளே கொஞ்சம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மகளிர் இன்னைக்கு மெச்சூர்ட் லேடிஸ் எல்லாம் கூட விஜயோட ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த கிரௌட பார்த்தாலே அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த பசங்க பண்ற லூட்டிக்கு என்னன்னு, இந்த ஜெனரேஷன் ஜி இருக்காங்கல்ல, இந்த 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, அந்த மாதிரியான பசங்க, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் பிடிக்கும். அதனாலதான் சார் நம்ம வந்து சோசியல் வாய்ஸ்லயே எனக்கு என்ன கேக்குதுன்னா, ஆண்கள் இவர் ஆதரிக்க மாட்டேன்றாங்க சார். விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க ஜெண்டர் வைஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ் வாக்குகள் அதிகம் போகுதுங்கிறீங்க. ஆமா, ஓகே. ஜென்ஸ் வந்து எய்தர் டிஎம்கே பக்கம் இருக்காங்க, இல்லனா ஏடிஎம், அதிருப்தினா அதிமுக. ஓகே ஓகே சார். அதான் சார் ஒரே ஒரு வேலை சார். சத்தீஸ்கர்ல என்ன பண்ணாருன்னா, நான் வந்து போனேன். சத்தீஸ்கர் எலெக்ஷன் ஒரு முக்கியமான எலெக்ஷன். என்ன அகில இந்திய அளவுல எல்லாருமே காங்கிரஸ் தான் ஜெயிக்குதுன்னு முடிவு பண்ணாங்க, மிகப்பெரிய செஃபாலஜிஸ்ட்லாமும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லார்கிட்டையும் நான் பேசும்போது ஜெயிக்கிறது காங்கிரஸ் தாங்க, பூபேஷ் பாகல் தாங்க சீஃப் மினிஸ்டர் ஆவார். பட் நீங்க யாருக்கு ஓட்ட போட போறீங்க? நான் காங்கிரஸ்க்கு போட போறது இல்லைங்க, பிஜேபி ஓட்டு போட போறேன். இதே ஒரு பேட்டர்னா பார்த்தேன். இதே ஒரு பேட்டர்ன். இது வந்து நான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து நான் மட்டும் இல்ல, என்னுடைய சில நண்பர்கள் கிட்ட இல்லாம நமக்கு கேட்கறது என்னன்னா, நீங்க சத்தீஸ்கர்ல என்ன பாத்தீங்களோ அதே தான் சார் தமிழ்நாட்டுல பாக்குறோம். இல்ல சார் இந்த ஆட்சி நல்லா இல்ல சார், அதிருப்தி தான் சார், ஆனா திரும்பி வந்துருமோன்னு நினைக்கிறோம் சார், ஆனா நாங்க ஓட்டு போட மாட்டோம். இதை மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் எடப்பாடியார். நாங்க தான் வரோம். இல்ல சார், நாங்க தான் வரோம். திரும்பி திமுகவினால திரும்பி வரவே முடியாது அப்படிங்கிற நரேட்டிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எடப்பாடியாரோட கடமை. ஓகே. சோ ஜேவிசி, இந்த விஜயனுடைய மாநில மாநாட்டு பேச்சு சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய இன்புட்ஸ் தந்திருக்கீங்க. மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார், வணக்கம்.
கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்.